அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சேது மாதவ் கண்ணன். இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் மாதிரி. இந்த செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனாக நான் என்ன பேசிஸில் கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நேஷன் ஃபர்ஸ்ட், பார்ட்டி நெக்ஸ்ட், செல்ஃப் லாஸ்ட். இந்த கோட்பாடு வந்துட்டு பாரதிய ஜனதா பார்ட்டியோடைய ஒரு கோட்பாடு. இந்த கோட்பாடின்படி தான் நானும் இருக்க போகிறேன். என்னுடைய இந்த செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் இருக்க போது ஃபஸ்ட்டு நேஷன் ஃபர்ஸ்ட். அனைவருக்கும் இனிய ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இது வந்துட்டு நமக்கு 79th இண்டிபெண்டன்ஸ் டே. ஆஸ் பர் இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா August 15, 2025. நம்ம சுதந்திரம் நமக்கு கிடைச்சது வந்துட்டு 1947. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு எவ்ரி ஒன். நம்ம செலிப்ரேட் பண்ணுற இண்டிபெண்டன்ஸ் டேவுடைய ஒரு தீம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தீமோட நேம் பார்த்தீங்கன்னா நய பாரத். இந்த நய பாரத் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், வி ஆர் செலிப்ரேட்டிங் த இண்டிபெண்டன்ஸ் டே. அந்த ஒரு செலிப்ரேஷனில் இந்த ஒரு தீம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது வந்துட்டு 1947. அங்கேருந்து 100 years 2047 அந்த இயர்க்குள்ளார இந்தியா வந்துட்டு ஃபுல்லி டெவலப்டு கண்ட்ரி இன் வேர்ல்டாக ஆகிரும். அதை நம்ம செலிப்ரேட் பண்ணுற ஒரு விதமாக, அதை நம்ம அந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டை நம்ம வச்சிருக்க ஒரு காரணத்தினால தான் இண்டிபெண்டன்ஸ் டேவுடைய தீம் நய பாரத். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு எவ்ரி ஒன். நெக்ஸ்ட், நீங்கள் ஏன் வந்துட்டு பிஜேபி? ஒய் பிஜேபி? தமிழ்நாடு. ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு, திருச்சி கண்டோன்மெண்ட். பட் வார்டு வந்துட்டு 54, பீமநகர் வார்டில் வரும் ஆக்சுவலாக. ஓகே, ஒய் பிஜேபி? ஆஸ் ஒரு 5th 6th படிக்கிற ஒரு பையனா, நான் என்னுடைய சைல்ட்ஹுட் ஃபுல்லாகவே பார்த்தது, எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் சொல்கிறேன், கேள்விப்பட்டு பார்த்தது கட்சின்னா ரெட்டலை, உதயசூரியன், அப்புறம் மற்ற கட்சி தான். வாட் இஸ் பிஜேபி? வென் ஐ வாஸ் around 5th to 6th standard நான் படிச்சுட்டு இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் டைம் டிவியில் பார்க்குறேன். பிஎம் எலெக்ஷன், எம்எல்ஏ எலெக்ஷன், சிஎம் எலெக்ஷன், பாலிடிக்ஸ் எதுவுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ வந்துட்டு நரேந்திர மோடிஜி வந்துட்டு பாரத பிரதமராக பதவி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தது எனக்கு ஒரு ஞாபகம். எனக்குடைய வயசு கூடிக்கிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ அப்பயும் நரேந்திர மோடிஜி வந்துட்டு நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டராக பதவி இருக்கிறார். யாருடா இவர் எங்கேருந்து வர்றாரு, என்ன கட்சி? இப்படி ஒரு தலைவர் இருக்கிறாரு, இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யார்? எப்படி ஒருத்தர் செகண்ட் டைம் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ஆகிறாருன்னா அப்போ சம்திங் அங்கே ஏதோ நடக்குது. அவருடைய நல்லாட்சி முறையாக இருக்கட்டும், அந்த கட்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் the first time I was searching about the Bharat Janata Party and I just loved it. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கட்சியோட கொள்கைகள், கோட்பாடுகள், அந்த தலைவர்கள் வந்துட்டு நடந்துக்கிற விதம், எல்லா விஷயமும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ தட் நான் வந்துட்டு I proudly say that 2024 April 19 2024 லோக்சபா எலெக்ஷனில் மை ஃபர்ஸ்ட் ஓட் பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு, மோடிஜி அவர்களுக்கு தான் போட்டேன். அண்ட் பிஜேபி பார்ட்டிலே எனக்கு இன்னும் அந்த கட்சி பற்றி இன்னும் ஃபுல்லாக தெரியாது. நான் இப்போ தான் வந்துட்டு ஜஸ்ட் ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் இன்னும் அந்த கட்சி தலைவர்கள், கட்சி கோட்பாடுகள் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். கூடிய விரைவில் நான் அதை பற்றி இன்னும் நல்லா டீட்டெயிலிங்காக தெரிஞ்சுப்பேன். ஐ எம் ரியலி இம்ப்ரெஸ்ட் இன் தட் செக்டர். கடவுள் புண்ணியத்தை எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு பால்கனிலேருந்து பார்த்தா திருச்சியுடைய பிஜேபி கட்சி ஆஃபீஸ் எனக்கு தெரியும். டெய்லி நான் காலையில் கண் விழித்து நம்ம பால்கனியில் போய் நின்னோன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியுது நம்ம கட்சி ஆஃபீஸ் தான். ஸோ இது எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கடவுள் வரம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம பாஸ் பண்ணணும், கட்சி ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்றாங்க, ஒரு கட்சி மீட்டிங் நடக்குது அப்படின்னு சொன்னால் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் ஆட் பண்ணி வாட்ஸ்அப் மெசேஜ் மூலிமா பண்ணிடலாம். பட் இருந்துட்டு போட்டுமே, எனக்கு கிடைச்ச ஒரு வரம், அது எனக்கு கிடைச்ச ஒரு வரமாக தான் பார்க்குறேன். நான்
இப்போது இன்னைக்கு கூட மீட்டிங் நடந்தது சம்திங். நான் சும்மா நான் பார்த்துட்டு இருந்தேன். ஏதோ கூட்டமாக இருக்குது, நிறைய கார் வருது. வாட் ஹேப்பனிங் டே, நம்ம போய் பார்ப்போம் ஒன்றும் இல்லை, போய் பார்ப்போம் என்ன நடக்குது. கற்றுப்போம், நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுப்போம். ஒரு தாட்டி நம்ம முன்னாள் ஸ்டேட் பிரசிடென்ட் திரு அன்பு அண்ணாமலை அண்ணன் வந்திருந்தாங்க. எனக்கு யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. அது ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டாக திருச்சி வந்திருந்தாரு. சரி, கட்சியோட ஆஃபீஸ் பார்த்துட்டு வந்திருப்பாங்க போல். ஐம் ஜஸ்ட் ஷாக்ட். அப்போது ஒரு கரண்ட் ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருப்பார். நான் போனேன், அங்கே நின்றுட்டு இருக்காங்க எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டேட் பிரசிடெண்ட்னா எல்லாரையும் உள்ளே விட மாட்டாங்க. அந்த ஒரு எதுவுமே. நான் உள்ளே போகிறேன், தலைவர் பார்க்குறேன், ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் நினச்சேன் கட்சியில் இம்பார்ட்டண்ட்டான தலைவர்கள் கூட மட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. நம்ம கூடலாம் நான் கட்சி ஆஃபீஸ் ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் உள்ளே போகிறேன். எல்லாத்துக்கூடையும் ஃபோட்டோ எடுத்துப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதுவே கட்சி தலைவராக இருக்காரு, நமக்கு தெரிஞ்ச அரசியல்வாதிகள்லாம் எப்படி நம்மளை மதிக்க கூட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அந்த கட்சி ஆஃபீஸ் போகிறேன், ஸ்டேட் பிரசிடென்ட் வந்திருக்காரு, எல்லாத்துக்கூடையும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. நானும் லைனில் நின்று அவர் கூட ஃபோட்டோ எடுத்து, அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஃபோட்டோ மிஸ் ஆகிடுச்சு. கேமராமேன் இமெயிலில் சென்ட் பண்ணுறப்போ ஒரு 500 ஃபோட்டோஸ் அரௌண்ட் அன்னைக்கு மட்டும் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 250, செகண்ட் ஒரு 250 பார்ட் பை பார்ட்டாக பிரித்து அமைச்சிருக்காரு. மெயிலில் தான் வந்தது, மெயிலில் லிங்க்டு வழியாக வந்தது. அதில் எக்ஸாக்டாக ஒரு சென்டரில் இருக்க 15 ஃபோட்டோஸ் மட்டும் அவர் மிஸ் பண்ணிட்டாரு. எனக்கு அது நம்ம கூட வேலையில் நம்ம மீட் பண்ணோம்னா கண்டிப்பாக நான் அண்ணன் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பேன். அது ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படி ஒரு விஷயம் நடந்தது. மெயிலில் அவங்க சென்ட் பண்ணுறப்போ நடுவில் நான் அந்த ஃபோட்டோ போகிறப்போ வீடியோ எடுத்து கேப்சர் பண்ணிகிட்டே தான் போகிறேன். அப்போ எனக்கு முன்னாடி இருந்த ஒரு 5 பேரோட ஃபோட்டோ லைன் பை ஆர்டர் வைஸ் நம்பர் வைஸ் இருக்குது. எனக்கு பின்னாடி ஒரு 5 பேர் தாண்டின இருக்கவங்களோட எல்லா ஃபோட்டோவும் இருக்குது. அப்போ நடுவில் இருந்த ஒரு 10 பேர் 15 பேர் ஃபோட்டோ எங்கே? அப்போ தான் நான் அதை ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அந்த மெயிலில் டேட் டைம் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் அவர் 250 ஃபோட்டோ அனுப்புகிறப்போ 7:40 அரௌண்ட். நெக்ஸ்ட்டு அந்த 250 ஃபோட்டோ அனுப்புகிறப்போ மார்னிங் 8 o'clock. ஸோ அந்த கேப்பில் அவங்க செலக்ட் பண்ணி அனுப்புகிறப்போ ஒரு மிஸ்கம்யூனிகேட் ஆகி இல்லை அவங்க மறந்து அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். ஸோ ஓகே, தவறுகள் நடக்க தான் செய்யும். இது தவறு கிடையாது, ஒரு தெரியாமல் செய்கிறது, அறியாமல் பண்ணுற ஒரு விஷயம் தவறுதலாக நடந்துருது. அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஓகே, அண்ணாமலை அண்ணன் தலைவரை முதல் தாட்டி அங்கே பார்த்து கை கொடுத்தேன். அண்ணன் யதார்த்தமாக சொன்னார், தம்பி உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டார். ஆனால் என் பேர் சேது ஒன்று அப்படின்னு சொன்னேன். கை கொடுத்துட்டு ரொம்ப பணிவாக இருந்துட்டு இப்போ கிளம்புனாங்க. ஸோ தட் பார்ட் நான் முடிவு பண்ணேன், நம்ம ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும் நம்ம பிஜேபி கூட இருக்கணும். கட்சி ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது. எந்த ஒரு குட்டி மீட்டிங், குட்டி விஷயம்னாலும் நம்மளால் முடிஞ்ச ஒரு பங்களிப்பு, நம்மளால் முடிஞ்ச ஒரு இதை நம்ம கட்சி பணி ஆற்றணும்னு சொல்லி முடிவு பண்ணேன். ஐ எம் லக்கி டு ஹேவ் திஸ் டே. இந்தியாஸ் 79th இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு என்னுடைய கட்சி பணியை தொடங்குறேன். ஐ எம் ரியலி ப்ரவுட் டு சே தட். அண்ட் அதர் திங், நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நேஷன் ஃபர்ஸ்ட், பார்ட்டி நெக்ஸ்ட், செல்ஃப் லாஸ்ட். நான் நேஷன் பற்றி சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட்டு, அடுத்து பார்ட்டி பற்றி நான் சொல்லிட்டேன். செல்ஃப், ஹூ இஸ் மீ? ஐ எம் சேது மாதவ் கண்ணன் ஃப்ரம் திருச்சி, தமிழ்நாடு. I complete my schooling in Mahatma Gandhi Centenary Vidyalaya in Tennur and St. John's Vestry Anglo-Indian Higher Secondary School in Cantonment. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் இங்கே திருச்சி பிஷப் காலேஜில் தான் பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் நவ் எம்பிஏ கரஸில் எம்பிஏ பண்ணிகிட்டு இருக்கேன். எம்பிஏல இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அழகப்பா யூனிவர்சிட்டியில் கரஸில் பண்ணிகிட்ருக்கேன். வாட் ஐம் டூயிங் இன் கரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஷேர் மார்க்கெட். நான் வீட்டில் இருந்துட்டு ஷேர் மார்க்கெட் தான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஐ எம் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் ஷேர் மார்க்கெட். ஸோ ஐ ஹாவ் டைம். ஷேர் மார்க்கெட் பண்ணால் காலையில் ஷேர் மார்க்கெட் பண்ணால் காலையிலேருந்து ஃபுல் மார்னிங் 9:15 ஸ்டார்ட் ஆகும். 9:15 to 3:30. நம்ம ஃபுல் டே உட்காந்து பார்த்துட்டே இருக்கணும்னு அவசியம். லைக் இன் மை வே இன்ட்ராடே பண்ணுறவங்க பார்க்குறவங்க இருக்காங்க, அதை நான் சொல்லலை. நான் என்ன பண்ணுவேங்கிறத நான் சொல்கிறேன். நான் ஃபுல் டைம் உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாட்டேன். லைக் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறப்ப அந்த டே எப்படி இருக்குது, குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது, இதெல்லாம் நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணேன்னா இன்றைக்கி டே எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்னுடைய மூவ்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு நிறைய டைம் இருக்குது, ஏகப்பட்ட டைம் இருக்குது.
ஐ எம் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் பார்ட்டி. ஸோ நான் கட்சி பணியாற்றுறதுல மிகவும் ஆசை கொள்கிறேன். அண்ட் ஐ ரியலி ப்ரவுட் டு ஒர்க் வித் பிஜேபி பார்ட்டி. யா, and then yes, this is my introduction, this is my self introduction. என்னுடைய முதல் கட்சி பணி நான் இது பண்ணுற கட்சி பணி செய்யலான்னு ஆரம்பிக்கிறப்போ ஐ எம் ஸ்டார்டிங் ஃப்ரம் கிரவுண்ட் லெவல். ஐ எம் ஜஸ்ட் அ பிஜேபி பார்ட்டிஸ் மெம்பர், தட்ஸ் இட். இங்கேருந்து நான் என்னுடைய, அதாவது August 15th 2025 இன்னையிலிருந்து என்னுடைய கட்சி பணியை நான் ஆற்றலான்னு ஒரு ஆர்வம் கொண்டிருக்கேன். இது சம்மந்தமாக என்னுடைய இளைஞர் அணி தலைவர்கள், இளைஞர் அணி பொறுப்பாளர்கள் இவங்களெல்லாம் நான் மீட் பண்ணேன். அவங்க சம்திங் இந்த செக்டாருக்கு கீழே எனக்கு ஒரு ஒர்க் தரேன்னு சொல்லியிருக்காங்க. யா, ஐ எம் ஹாப்பி டு ஹேவ் தட். யா, எந்த கட்சி பணியாக இருந்தாலும் நான் அதை செய்வதற்கு முழு மனதுடன் இருக்கிறேன். கிரவுண்ட் லெவல் ஒர்க், ஃபோனில் உட்காந்துட்டு, யா ஐடி விங் சொன்னாங்க. ஐடி விங் வந்துட்டு நம்ம பார்ட்டி சம்மந்தமாக, லீடர் சம்மந்தமாக, ஐடி ஒர்க், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பாஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. பட் ஐ ஆம் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸ், பூத் ஒர்க். எனக்கு சம்திங் தெரியல, அதெல்லாம் என்னென்ன ஒர்க்ஸ் இருக்குன்னு தெரியல. பட் ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட். கிரவுண்ட் லெவலில் இறங்கி வேலை செய்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஸோ யா, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஆல். நன்றி. ஜெய் ஸ்ரீராம். பாரத் மாதா கி ஜெய். ஒன் மோர் திங், நான் உங்ககிட்ட வந்துட்டு பார்ட்டியை பற்றி சொல்ல மறந்துட்டேன். திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்துட்டு நம்ம திருச்சிக்கு வந்துட்டு கங்கை கொண்ட சோழபுரம் பார்க்குறப்ப வந்திருந்தாங்க. கங்கை கொண்ட சோழபுரம் போகிறதுக்கு முன்னாடி திருச்சி ஹோட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு இங்கேருந்து தான் வந்து போனாங்க. அந்த ரோட் ஷோவில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். யா, கடவுளை நேரில் பார்த்த மாதிரி இருக்கு. யா, இட் வாஸ் அ ப்ரீஷியஸ் மூமெண்ட். ஒரு இந்தியன் லீடர், ஒரு இந்தியன் பிரைம் மினிஸ்டர், ஒரு வேர்ல்டு லீடரை நான் அவ்வளோ கிட்டக்க பார்த்ததுங்கிறது ஜஸ்ட் லைக் ஒரு 10 feet கேப்பில் நான் அரௌண்ட் பார்த்தேன். ஐ எம் ரியலி லக்கி டு ஹேவ் தட் மூமெண்ட். யா, பாரத் மாதா கி ஜெய். தேங்க்யூ.